வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதோட ஒரு 1.5 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், தேவையான அளவு உப்பு, அடுத்ததான் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்க போறேன். அண்ட் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இதை நல்லா கலந்துக்கலாம். இதை நம்ம ரொட்டியா தட்ட போறோம். ஸோ மாவு சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தோசை மாவு மாதிரி தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இது ஓரளவுக்கு கெட்டியா கையில் எடுத்து தட்டுற மாதிரி இருக்கணும். மாவு ரெடி இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும், பார்த்துக்கோங்க. அடுத்ததா தோசைக்கல்லை சூடாக்கிக்கோங்க. நம்ம இந்த மாவை தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ண போறோம். அண்ட் பக்கத்துலேயே ஒரு கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே ஃபர்ஸ்ட் தண்ணியில முக்கிட்டு இந்த மாவடுங்க, அப்பதான் கையில ஒட்டாது. இதை இப்போ தோசைக்கல்ல ஸ்ப்ரெட் பண்ணலாம். கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் தண்ணியை தெளிச்சு ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ தீனா வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதோ ஒரு பக்கம் வெந்துருச்சு, நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்போ திருப்பி போட்டுடலாம். லோல இருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி போட்டு வேக விடுங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் வேக விடுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் ரொட்டி நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த ரொட்டிக்கு தொட்டுக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வைக்கலாம், அதுவே நல்லா இருக்கும். இல்லைனா சாம்பார், மஷ்ரூம் குழம்பு, கடலை குழம்பு இதெல்லாம் ரொம்பவே சூட் ஆகும். இதோ நம்மளோட ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.